ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எனக்கு வந்து மேங்கோ வச்சு ஒரு கேண்டி மாதிரி பார்க்கலாம். அதுக்கு 2 நல்ல பழுத்த மாம்பழம் எடுத்துருக்கிறேன். நல்லா தோல் சீவிட்டு எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா இனிப்பா இருக்கிற மாம்பழம் பார்த்து எடுத்துக்கோங்க. இந்த மிட்டாய்க்கு அப்போ தான் நல்லா இருக்கும். ரெண்டு மாம்பழத்தையும் தோலை எடுத்துட்டு மிக்சி ஜாரில் கட் பண்ணி போட்டுக்கலாம். நல்லா கட்டி இல்லாமல் நல்லா அரைச்சிக்கலாம். இல்லைன்னா வடிகட்டுற மாதிரி வரும். நல்லா சாஃப்டாக அரைச்சிக்கோங்க. ரெண்டு மாம்பழத்தையும் கட் பண்ணி எடுத்து போட்டாச்சு. இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் மிளகாத்தூள் கொஞ்சமாக போடலாம். 1/4 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் பெப்பர் போட்டுக்கலாம். ஒரு பிஞ்ச் வந்து சால்ட் போட்டுக்கோங்க. டேஸ்ட் கொஞ்சம் நல்லா இருக்கும். நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது வந்து கட்டி இல்லாமல் அரைச்சாச்சு. இது வந்து ஃபில்டர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. கட்டிலாம் எதுவும் இல்லை. அப்படியே வந்து ஒரு கடாயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நெய் எதுவும் சேர்க்க வேண்டாம். அப்படியே ஸ்டவ்ல வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா குக் பண்ணிக்கோங்க. நல்லா சூடு ஏறது நல்லா வேகணும். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அப்புறம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்க. இல்லைன்னா மேலெல்லாம் பபிள்ஸ் வந்து தெரிக்கும். நல்லா குக் ஆனதுக்கப்புறம் எவ்வளோ மாம்பழம் எடுத்துருக்கீங்களோ அதுக்கு பாதியை விட கம்மியாக கொஞ்சம் சுகர் சேர்த்துக்கலாம். மாம்பழமே ஸ்வீட்டாக தான் இருக்கும். அதனால இது கம்மியாக சேர்த்துக்கோங்க சுகர். அதுவும் இந்த மாதிரி தனித்தனியாக விழாமல் நல்லா கொஞ்சம் கெட்டியாகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும். கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக ஒரு 1/4 ஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கிறேன். இது நல்லா தடதடன்னு விழுது. கொஞ்சம் கெட்டியானதுக்கப்புறம் தட்டில் ஊற்றிக்கலாம். இப்போ ஓரளவுக்கு நல்லா குக் ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு கொஞ்சம்
சுருள் வந்ததுக்கப்புறம் தட்டில் சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா வராது, இது மிட்டாய் மாதிரி வராது, தனியாகவே இருக்கும். இப்போ பிளேட்டில் கொஞ்சம் நெய் தடவி வச்சுருக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் நெய் தடவி பரப்பி வச்சுருக்கிறேன். அதில் வந்து இந்த மாங்காய் ஊற்றிக்கலாம். பிளேட் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. ஒரு 2 மணி நேரம் அப்படியே காய விட்டுருங்க. ஆறட்டும், இல்லை கூல் டவுன் ஆகட்டும். ஒரு 2 மணி நேரத்துக்கு அப்புறம் எடுத்து கொஞ்சம் நல்லா காஞ்சிருக்கும். இது நல்லா காரமும் ஸ்வீட்டுமா நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. நிறைய வீடியோவில் இந்த மாதிரி மேங்கோ வந்து மிட்டாய் போடுறாங்க. சரி செஞ்சு பார்ப்போம்னு செஞ்சேன், நல்லா தான் வந்திருக்கு. இருந்தாலும் நமக்கு வெறும் மாம்பழம் சாப்பிட்டா மாதிரி இருக்காது. இந்த காரம் அந்த உப்பு போட்டு இவ்வளோ வேலை பண்ணி சாப்பிட்றதுக்கு நம்ம வந்து வெறும் மாம்பழமே நல்லா சாப்பிட்டு போயிடலாம். சூப்பராக இருக்கும். இதுவுமே நல்லா இருக்கு. இது கொஞ்சம் வச்சு சாப்பிட்லாம், கெட்டு போகாது. நல்லா சூப்பராக நல்லா வந்துருச்சு. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இந்த மிட்டாய் நல்லா ஜெல்லி மாதிரி நல்லா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பிடிச்சிருந்தா செஞ்சு பாருங்கள். நான் எல்லாரும் செய்கிறாங்கன்னு செஞ்சு பார்த்தேன், பரவாயில்ல வந்துருச்சு. இருந்தாலும் நம்ம மாம்பழமே சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி தோணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.